ரம்யா பண்ண போற கீழ்த்தரமான காரியத்தினால இந்த குடும்பமே வந்து இப்ப 2ஆ பிரிஞ்சு ஆளுக்கு ஆள் வந்து தனித்தனியா போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு வேலைய பார்த்துட்டு இருக்கா ரம்யா. இவ்ளோ நாளாவும் ரம்யா பார்த்தது எல்லாமே வந்து கீழ்த்தரம் தான். ஆனா அத விட அடி மட்டத்துக்கு இறங்கி போய் ரம்யா பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. இதனால ஒட்டுமொத்த குடும்பமே வந்து 4ஆ பிரிஞ்சிடுதுங்க. அப்படி இந்த ரம்யா என்னதான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப அண்ணமும் கார்த்திக்கும் பயங்கர வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இவங்க சந்தோஷமா இருக்க, அங்க வந்து ரம்யாவுக்கு உடனே வந்து மனசு தாங்க மாட்டுது. அண்ணமும் கார்த்திக் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? இவ இந்த மாரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. அதனால என்ன பண்றா அப்படின்னா, தூங்காம வந்து அங்கங்க சுத்திட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து ரம்யா போய் 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக இந்த ரம்யா வந்து கீழ இறங்கி வர, இங்க தான் வந்து இவங்க பயங்கரமா வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களே. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் கார்த்திக் அண்ணத்துக்கு வந்து முத்தம் குடுக்குறாங்க. இத வந்து இவ வந்து கதவு தொறந்து யாருக்குமே தெரியாத மாரி பார்த்துடுறா. பார்த்ததுமே வந்து கோவத்த கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா, தான் மனசுக்குள்ள வேற எந்த ஒரு ஆணையுமே வந்து நெனைக்கவே இல்ல ரம்யா. முழுக்க முழுக்க வந்து கார்த்திக் மேல காதலும் இருக்கு, வெறுப்பும் இருக்கு. அப்படி இருக்கும்போது கார்த்திக் வந்து முத்தம் குடுத்தத பார்த்ததுமே இவளால கோவத்த கண்ட்ரோல் பண்ண முடியாம, வேகமா வந்து கத்திர்றா. "ஆ!" அப்படின்ற மாரி கத்தவுமே, என்னடா ஒரு சத்தம்ன்னு சொல்லிட்டு வீட்ல உள்ள மொத்த குடும்பமே வந்து முழிச்சு வந்து பார்த்தா, அப்பதான் வந்துட்டு கார்த்திக் பார்க்குறாரு, "இங்க பாரு அண்ணம் இந்த ரம்யாவ" அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணத்துக்கு கோவம் தாங்க முடியல. "ஏய்! எவ்ளோ கீழ்த்தரமான வேலைய பண்ணி, கடைசில இதையும் வந்து நீ பண்ண ஆரம்பிச்சுட்டியா?" அப்படின்ற மாரி கேட்கவுமே, உடனே நம்ப ரம்யா வந்து சொல்றாங்க, "எவ்ளோ திமிரு இருந்தா நான் இந்த வீட்ல இருந்துமே நீ வந்து அண்ணத்துக்கு முத்தம் குடுப்ப?" அப்படின்ற மாரி கேட்க, "ஏய் ஏய் நீ என்ன பைத்தியம் உனக்கு புடிச்சிருக்கா? அண்ணன் என் பொண்டாட்டி அத நீ மறந்துட்டியா?" அப்படின்ற மாரி கேட்க, "அதெல்லாம் எனக்கு தெரியாது" அப்படின்ற மாரி சொல்லிர்றா. நான் இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க தனியா தான் இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்ல, "என்ன சின்னத்தா இவ இப்படி பேசிட்டு இருக்காளே!" அப்படின்னு கேட்கவுமே எல்லாருமே வந்து வந்துர்றாங்க. வந்ததுமே சரவணன்லாம் வந்து, "மேடம் இங்க என்ன பண்றீங்க மேடம்?" அப்படின்ற மாரி கேட்க, "ஒரு பழைய கணக்க தீர்த்துட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்ற மாரி சொல்ல, அப்பதான் கார்த்திக் சொல்லிர்றாங்க, "என்னடா பொண்டாட்டிய வச்சிருக்க? நாங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டு இருக்கா. அசிங்கமா இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்க, "என்ன மேடம் இதெல்லாம் என்ன பழக்கம் மேடம்?" அப்படின்ற மாரி கேட்க, "இங்க பாருங்க சரவணன், இதுல நீங்க தலையிடாதீங்க. எனக்கு தெரியாது. இந்த அன்னமும், கார்த்திக்கும் ஒண்ணா வாழக்கூடாதுன்னு" சொல்லவுமே, சண்முகத்துக்கு கோவம் வந்துடுது. "ச்சீ! நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நான் கூட சரி படிச்ச பொண்ணு, கொஞ்சம் உனக்கு அறிவு இருக்குன்னு நெனச்சேன். ஆனா நீ இவ்வளோ கீழ்த்தரமா யோசிப்ப, கீழ்த்தரமா பண்ணுவ" அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. அப்பதான் நம்ம அண்ணன் வந்து சொல்றாங்க, "அ இதுக்கு மேல இதெல்லாம் சரி வராது. இதுக்கு மேல இங்க இருந்தா நாங்க வாழவே முடியாது போலயே" அப்படின்ற மாரி ஒரு முடிவுக்கு வரவுமே, அப்பதான் வந்து சொல்றாங்க, "ஆமா, நீ வந்து வாழக்கூடாது. நீ வாழவே கூடாது. என்னோட வாழ்க்கைய அழிச்சல்ல, அப்பனா நீ வாழவே கூடாது" அப்படின்ற மாரி சொல்ல, "நீ என்ன பைத்தியமா ரம்யா? உன் வாழ்க்கைய நான் எங்க அழிச்சேன்? அதான் நீ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கியே. அதான் கல்யாணம் பண்ணி முடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கியே. அப்புறம் என்ன?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க நம்ப கார்த்திக். அதுக்கு தான் வந்து சொல்றாங்க, "நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா?" அப்பதான் வந்து சொல்றாங்க, "நான் வந்து எதுக்காக வந்தேன்னு தெரியாத மாரி நீ வந்து பேசிட்டு இருக்க. அப்புறம் வேற ஏதாவது பேசினா நல்லா இருக்காது." அப்படின்ற மாரி சொல்லவுமே ஒண்ணுமே புரியல இவங்களுக்கு. என்னதான் இங்க நடக்குது? என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே! அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட உச்சியில இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது மாமா. நான் இந்த வீட்ட விட்டே போறேன்னு சொல்லவும், "இரு கண்ணு, நீ எதுக்கு கண்ணு போகணும்? கண்ட கண்ட நாய் எட்டி பார்க்கறதுக்குலாம் அந்த நாய்க்கு வெட்கம் இல்ல. அந்த நாய் சோத்த திங்கல. அதனால எட்டி பார்க்குது. நீ ஏன் வருத்தப்பட்டுட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "இல்ல மாமா, இத விட கீழ்த்தரமானது ஒரு இல்லவே இல்ல. எனக்கு உயிரே போயிடுச்சு. இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது மாமா" அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. நான் தான் சொல்றேன்ல, "நீ அமைதியா இரு. நான் என்ன பண்றேனோ அத மட்டும் பாரு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "இதுக்கு மேல உன் பொண்டாட்டிய அழைச்சிட்டு மரியாதையா வேற எங்கேயாச்சும் போயிடு. வேற எங்கேயாச்சும் போகலன்னா நடக்கிறதே வேறையாயிடும்" அப்படின்ற மாரி சொல்லவுமே, செண்பகமே வந்து கேட்குறாங்க, "என்ன தங்கம் இதெல்லாம்? என்ன பழக்கம் இது? அதான் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுல. இப்ப போயிட்டு வந்துட்டு அவங்கள பார்த்து நீ என்ன பண்ண போற?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல, இல்ல, இல்ல. இவங்க 2 பேரும் ஒண்ணா வாழவே கூடாது." அப்படின்ற மாரி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கா. சைக்கோ புடிச்சிடுது அவளுக்கு. கார்த்திக் வந்து அண்ணத்துக்கு முத்தம் குடுக்கவும், இவளுக்கு வந்து சைக்கோ புடிச்சிடுச்சு. ஏதோ கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சு நடக்கல. அத வந்து ஏத்துக்கிட்டு வேற ஒரு வாழ்க்கைக்கு மூவ் ஆன் ஆகுறது தான் நல்லது.
இல்லை எனக்கு அவன் வேணும், அவனை பழி வாங்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு கடைசி வரைக்குமே முன்னேறவே முடியாது. இந்த ரம்யா இப்போ அந்த இடத்துல தான் இருந்துகிட்ருக்கா. இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலே வந்துட்டு பிரச்சனைகள்லாம் வேற மாதிரி வந்து உருவெடுக்க ஆரம்பிக்கிறது எல்லாத்துக்குமே வந்து தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராது, நான் தான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. என்னடா இது இப்படி நடந்துகிட்ருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சே வந்து மூளை குழம்பி போகுது. கண்டிப்பாக அவங்க எல்லாருமே வந்து நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி அப்போ தான் நம்ம கார்த்திக் சொல்கிறாங்க, பாத்தியா சரவணா, இப்போயாச்சும் புரிஞ்சுக்கோ, இவ உன் கூட வாழ்கிறதுக்காக இங்கே வரல, எங்களை அழிக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. இதை உன்னை வச்சு உன் காயை வந்து நகர்த்திக்கிட்டா. அது தெரியாமல் நீ தான் உன் வாழ்க்கையை அழிச்சிட்ட. இதுக்கு மேலே உன் வாழ்க்கையை நீ எப்படி வந்து கொண்டு வர போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு சுத்தமாக பதிலே இல்லை. இல்லை என்கிட்ட இதுக்கு பதில் இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து சொல்லிடுறாங்க. இருந்தாலும் வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும்ல, இப்படியே இருந்தால் நீ என்ன சாமியாராக இருக்க அப்படின்னு சொல்ல, மேடம் ரெண்டில் ஒன்று சொல்லுங்கள், என் கூட வாழ முடியுமா, இல்லை நீங்கள் இப்படியே தான் இருக்க போகிறீங்களான்னு கேட்க, என்ன சார் ஒன்றுன்னு புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்களேன்னு கேட்க, இல்லை மேடம் இப்போ தான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன், அதனால் நீ சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, இதுக்கு மேலெல்லாம் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா பல விஷயங்கள் வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்குது. எல்லாத்தையுமே வந்து பார்த்து தான் இங்கே வந்துட்டுருக்கேன். ஆனால் இதுக்கு மேலேயும் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லி முடிக்கிறாங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்டி இப்படி பேர்ந்தவன் நிற்கிற? அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நீ போட்டுக்கிறது யாரோட டிஷர்ட்டு?